இந்தா இங்க பண்ணு. என்ன உங்ககிட்டயா? நீ சொதப்புனா இல்ல, என்னால முடியாது. உங்க மேல ட்ரை பண்ண மாட்டேன் டாக்டர். அப்படியா? இப்பவே ஜாபை குவிட் பண்ணிக்கிறியா? சரி, நான் ட்ரை பண்றேன். சைலண்டாவே இருக்காத, ஏதாச்சும் பேசு. என்ன? இப்படி நீ இன்ஜெக்ஷனே பார்த்துட்டே இருந்தீன்னா பேஷண்ட் உன்னை பார்த்து இன்னும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி உனக்கு நர்வஸாக இருந்துச்சுன்னா ஏதாச்சும் பேசிக்கிட்டே எடு. அப்போ உனக்கு ரிலாக்ஸாக இருக்கும், பதட்டமாக இருக்காது. ஆனா என்ன சொல்றதுனே தெரியலையே. சரி, இப்போ நீ என்கிட்ட என்ன கேட்டாலும் நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். என்ன கொஷின் வேணாலும் கேளு. சரி, எடுக்கிறேன். நீங்க என்னைக்காச்சும் ஜாபை குவிட் பண்ணணும்னு நினச்சிருக்கீங்களா? இல்லை, நான் பேஷண்ட்டை சரியாக்கணும், அவங்கள காப்பாற்றணும், அதுதான் என்னோட லட்சியம். பிளட் எடுக்கிறதுல கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, சரியா? நாளையிலேருந்து நீ எப்பயும் பண்ணுற டியூட்டியை பண்ண ஆரம்பி. டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். நீ அவளை கவனிச்சிக்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படணும். என்ன? உன்னோட பேண்டேஜை பார்த்தாலே தெரியுது உன்னை வச்சு தான் ப்ராக்டிஸ் பண்ண அலோவ் பண்ணியிருக்கேன்னு. ஒர்க்லாம் டிலே ஆகுதுல்ல, அதனால பேஷண்ட்டும் பாதிக்கிறாங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. சரிடா, எனக்கு பெருமையாக இருக்கு உன்னை நினச்சி. எப்படியோ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு வழியா அவனோட நர்ஸை பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டான். சரி சரி, எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஃபர்ஸ்ட் ட்ரைலயே பர்ஃபெக்ட்டா எடுத்துட்டியே. இப்போ நான் பெட்டர் ஆகிட்டேன்ல, நல்லா கற்றுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க, இத்தனை நாளாக உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். நீ நிஜமாவே இம்ப்ரூவ் ஆகிட்ட விஷ்ணு. ஆமாம். சரி, இப்போ நான் கிளம்ப போகிறேன். சதீஷ், நீங்கள் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆகுறீங்கல்ல, கங்க்ராச்சுலேஷன். ஆமாம் ஆமாம், கங்க்ராட்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். டேக் கேர் சதீஷ். நீ கண்டிப்பா அவுட்ஸ்டாண்டிங் நர்ஸ் ஆகணும். கண்டிப்பா. சரி, பாய். இன்டர்ன் வெல்கம் பார்ட்டிக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். யூஸ்வலா நைட் ஷிஃப்ட் பண்றவங்க யாரும் இப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஆனா பில்லு. ஹே, சாரி. எனக்கு தெரியும், பில்லு நான் தான் பே பண்ண போறேன். தேங்க்யூ டைரக்டர். தேங்க்யூ. ஆமா, எதுக்கு கார்த்தி வந்த உடனே செல்ஃபி எடுத்த? என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கா? ஆமா, அவ நான் எங்க இருக்கேன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா, அதனால தான் அனுப்ப. என்ன கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமா, அவ சைல்ட் கேர்ல ஒர்க் பண்றா. அவ இங்க வந்ததும் நானும் வந்துட்டேன். உனக்கு கேர்ள் ஃப்ரெண்டா? ஏன் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்க கூடாதா? அப்ப நான் அந்த அளவுக்கு குட் லுக்கிங்கா இல்லையா? இல்ல இல்ல, அப்படி சொல்லல. அப்புறம் எப்ப கார்த்தி மேரேஜ் பண்ணிக்க போற? தெரியல, இன்னும் அதை பத்திலாம் எதுவுமே பேசல. அட சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஜாலியா இரு. எனக்கெல்லாம் அப்படி இருந்துச்சுன்னா ஜாலியா இருப்பேன் தெரியுமா? என்ன மேரேஜ்னா அவ்வளோ ஈஸியா போயிடுச்சா? ஜாலியா உனக்கு? ஒர்க் முடிஞ்சதும் வீட்டுக்கு போய் பாத்திரத்தெல்லாம் விளக்கி வைக்கணும். அப்புறம் மார்னிங் 5 மணிக்கே எழுந்திரிச்சு 2 லோடு துணி இருக்கும், அதெல்லாம் வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிட்டு வீடு சுத்தம் பண்ணணும். உனக்கு இதுல எங்க இருக்கு ஜாலி? ஓ, இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வர்றதுனால தான் பாதி பேர் டிவோர்ஸ் பண்ணிடுறாங்களோ? டிவோர்ஸா? யார் பண்ணா? நீங்க. என்ன, நானா? நான் பண்ணல. என்ன விஷ்ணு, அவரு டிவோர்ஸ் வாங்கிட்டாரா? ஆமா. வந்துட்டியா? வா வா விக்ரம், வந்து உட்கார் வா. நீங்க தான் வான்னு சொன்னீங்களே, அதனால தான் வந்தேன். வாங்க டாக்டர், வாங்க வாங்க, வந்து பிரின்ஸ் பக்கத்துல உட்காருங்க. வாங்க, போங்க போங்க, அங்க போங்க பிரின்ஸ் பக்கத்துல. இன்னைக்கு நல்லா என்ஜாய் பண்ணுங்க டாக்டர் விக்ரம். என்ன என்ஜாய் பண்ணணுமா? ஆமா, அவங்க 2 பேரும் யாரும் சைலண்டா பேசுங்க. பரவாயில்ல, நம்மளோட டாக்டர் விக்ரம் அட்லீஸ்ட் நம்ம பிரின்ஸ் மேல அக்கறையா இருக்காரு. என்ன? ஆமா, அதனால தானே அவர் பிரின்ஸ் ஜென்ட்லியா ஹக் பண்ணாரு. கார்த்தி, சொல்லாத. நீ டீம் விக்ரம் தானே, இல்லையா? என்ன உளறி வச்சிருக்க இவங்கள்ட்ட? சாரி டாக்டர். அப்போ அது உண்மை இல்லையா? நீ ஏன் இமேஜின் பண்ணி சொன்னியா?
என்ன நீயே இமேஜின் பண்ணியா? சாரி, உங்கள் எல்லாத்துக்கும் ட்ரபிள் கொடுத்துட்டேன். நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ அவர் என்னை கேர் பண்ணிக்கிட்டாரு, அவ்வளோதான். அங்கே ரொமான்டிக்காக ஒன்றும் நடக்கலை. என்ன நிஜமாவா? ஆமாம். நான் டெய்லி உங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டே இருக்கேன். நான் அந்த ஜாபுக்கு செட் ஆக மாட்டேன் அதனால் நான் குவிட் பண்ணலான்னு கூட நினச்சேன். உண்மையாகவே எனக்கு டாக்டர் விக்ரம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் நான் இப்போது எப்படியாச்சும் அவுட்ஸ்டாண்டிங் நர்ஸ் ஆகணும். அதனால் நான் இன்னையிலேருந்து ஹார்டாக ஒர்க் பண்ண போகிறேன் உங்களோட கைடன்ஸில். சூப்பர் விஷ்ணு. சூப்பராக பேசுனேன். இவ்வளோ நேரம் நான் பேசுனதை கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க டாக்டர் அஜய்? அதுவா, நானும் இந்த கேமில் ஜாயின் பண்ணலாமான்னு பார்க்குறேன். என்ன கேம்? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏ விஷ்ணு விஷ்ணு, என்னது இது? டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்கே, ஆனால் நல்லா தான் இருக்கு. அச்சோ, போச்சா எல்லாம் போச்சு. ஏன்டா கார்த்தி, என்னாச்சு? அது வந்து என்னன்னு சொல்லு. நான் அந்த ஜூஸ்ல லைட்டா ஆல்கஹால் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். டே, ஏன்டா அப்படி பண்ண? இப்ப விஷ்ணு குடிச்சிட்டா. ஆமா போச்சு, இப்போ என்ன பண்றது? சரி, அப்படின்னா விக்ரம் நீ தான் அவளை கூட்டிட்டு போகணும் சேஃபா. என்ன, நானா? ஆமா, நீ அவளும் ஒரே பில்டிங்ல தானே இருக்கீங்க. நீ தான் சேஃபா கூட்டிட்டு போகணும். கூட்டிட்டு போ. நான் வேணா கூட்டிட்டு போட்டுமா விஷ்ணுவை? இல்ல வேண்டாம், நானே கூட்டிட்டு போயிடுறேன். டாக்டர் விக்ரம், ஏன் சீக்கிரம் கிளம்புறோம்? ஒரு தொல்லை பிடிச்ச கல்லு என்னை போட்டு வாட்டி எடுக்குது, அதான். கல்லா? அப்படின்னா நீங்க என்ன தானே சொல்லுவீங்க? சரி வா, ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போலாம் வா. டேய், ஏன்டா இப்படி பண்ண? எனக்கு என்ன தெரியும் அவ எடுத்து குடிப்பான்னு. சரி விடு, இதுலயும் ஒரு நல்லது தான் நடக்குது. அவங்க 2 பேரும் இப்போ ஒண்ணா போறாங்கல்ல. ஆமா, கரெக்ட் தான். டாக்டர் விக்ரம், இப்போ என்னை எங்க பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கீங்க? மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு. அச்சச்சோ, யாருக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு? உனக்கு தான் பைத்தியமே வா. டாக்டர் விக்ரம், ஏன் என்னோட லவ் புரிஞ்சிக்கவே மாட்டீங்க? எப்பதான் புரிஞ்சுப்பீங்க? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு வரியா? இவன் நல்ல பையன் தானா இல்ல கெட்ட பையன் தானா தெரியலையே புரியலையே, என்ன பண்ண வேணும்? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு வந்தா போதும். ஏன் டாக்டர் விக்ரம் இப்படிலாம் பேசுறீங்க? ஐயோ, இவளை நான் எப்படிதான் நான் வீடு வரைக்கும் கூட்டு போறேனே தெரியலையே. லூசு, நீ பாட்டுக்கு போவாத. டாக்டர் விக்ரம், உங்களுக்கு என் மேல இவ்வளோ பாசமா? லூசு, ஃபர்ஸ்ட் ஒழுங்கா போலாம் வா. டாக்டர் விக்ரம், இப்ப என்ன? எனக்கு ஒரு வாமிட் வர மாதிரி இருக்கு. சரி வா, வந்து உட்கார் வா இங்க கொஞ்ச நேரம். டாக்டர் விக்ரம், திரும்ப உங்களை கோவப்படுத்திட்டேனா? இடியட்னு சொல்ல போறீங்க அதானே? நீ இதெல்லாம் கண்டிப்பா ஞாபகம் வச்சிருக்கணும். கண்டிப்பா டாக்டர் விக்ரம், நீங்க சொல்லி நான் எதை செய்யாம வந்திருக்கேன். ஆனா நீங்க என்ன எப்பயும் இடியட்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்கல்ல, நான் ஒரு யூஸ்லெஸ்ன்னு சொல்லுவீங்க. கரெக்ட் தானே? உன்னை யாரும் அப்படி சொன்னது இல்லையா? நீங்க தான் சொல்லுவீங்க நான் ஒரு யூஸ்லெஸ்னு. சரி, நீ கண்டிப்பா அவுட்ஸ்டாண்டிங் நர்ஸ் ஆகுறதுல ரொம்ப சீரியஸா இருக்கியா? கண்டிப்பா. அப்படின்னா நான் உனக்கு எப்பயும் துணையா இருப்பேன். உன்னை யூஸ்லெஸ்ன்னு சொல்ல மாட்டேன், உன்னை எந்த ஒரு குறையும் சொல்ல மாட்டேன். உன்னை பெஸ்ட் நர்ஸா ஆக்குவேன். நீ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இரு, எதை நினைச்சும் ஃபீல் பண்ணிக்காத, எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி வா. சரியா? நான் இருப்பேன் என்னைக்கும் உன் கூட. சரி டாக்டர். நீங்களும் தான் என்ன ஓவர் கம் பண்ணி வாங்கன்னு சொல்லலை. லைஃப்பில் முக்கியமான ஒருத்தர் திடீர்னு நம்ம கூட இல்லாமல் போயிட்டா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். அதனால தான் நீங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி டெவில்ன்ற பேரையே எடுத்து வச்சுருக்கீங்க. எல்லாரும் அதனால தானே உங்களை டெவில்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்க. மனசுக்குள்ளேயே ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் வெளியில் உங்களோட ஃபீலிங்ஸ் எதுவுமே காட்டிக்க மாட்டீங்க. உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிறீங்க. சோகமாகவும் கடுப்பாகவும் இருக்கீங்க எப்போ பார்த்தாலும். அதனால் நான் உங்களை சிரிக்க வைப்பேன் டாக்டர். உங்களை சிரிக்க வைக்கிறது கஷ்டமாகவே இருந்தாலும் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். என்னால் என்ன பண்ண முடியுமோ அது எல்லாமே நான் ட்ரை பண்ணுவேன். அப்புறம் நீங்கள் எப்பயும் ஹாப்பி தான். ஹாப்பி. உங்கள் கூட எப்போவே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் டாக்டர். நீங்களும் நானும் எப்பயுமே ஹாப்பியாக இருப்போம். லூசு தூங்கிட்டியா? முழிச்சிட்டியா? தூங்கிட்டு தான் இருக்கியா? சரியான கிறுக்கி.